விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணையை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, யாரிடம் முதலில் இந்த குடும்பத்திலிருந்து விசாரணையானது நடத்தப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அஜித்குமார் கொலை வழக்கு 2வது நாளாக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் விசாரணை பாத்தீங்கன்னா 11 மணி நேரத்தை தலைமையில் நடைபெற்றது. 2வது நாள் விசாரணை காலையில 8:45 மணிலிருந்து தற்போது வரை 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வருகிறது. முதல் நாள் விசாரணையில காவலர்களான பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பாளர்களான சிசிடிவி இன்சார்ஜ் சீனிவாசன் உட்பட 4 பேரிடம் நேற்று மாவட்ட நீதிபதி விசாரணை முடித்த நிலை. இன்று 2வது நாளாக கோவில் அறநிலையத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படையை தாக்கிய அந்த வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, கார்த்திக் வேல் உட்பட 4 பேரில விசாரணை நடத்தி வந்த நிலையில இப்ப மதியத்திற்கு மேல இந்த அஜித்குமாரோட உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார், குறிப்பா சொல்லணும்னா அவருடைய அம்மா மாலதி, நவீன்குமார், சித்தி சாந்தி மற்றும் மாமா, அது மட்டும் இல்லாம அவர் அஜித்குமாரை அடிக்கும் போது நேரில் பார்த்த சரவணன், அவர் தான் அந்த எங்க மாமாவை கூட்டி நான் மாலை வாங்க போகும்போது பார்த்து அடிச்சாங்க, மொளாக்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்தாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகாரு. இந்நிலையில நீதிபதியோட விசாரணைக்கு இப்பதான் அந்த குடும்பத்தை சேர்ந்த மாலதி, நவீன்குமார் மற்றும் சரவணன், மாமா, சித்தி சாந்தி உட்பட 4 பேர் இப்ப உள்ள போயிருக்காங்க. நீதிபதி அவங்களை கேட்டு இப்ப ஹால்ல உட்கார வந்திருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆளா முதல்ல பாத்தீங்கன்னா நவீன்குமார்கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிக்கலாம்னு தெரியுது. தொடர்ந்து விசாரணையை மாவட்ட நீதிபதி மேற்கொண்டு வருகிறார். இதனால இந்த பகுதியில் கொஞ்சம் சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.